நீங்க ரெடியா இருங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வரப்போகுது. அது கம்பெனியே சர்க்குலர் கொடுத்துருப்பானே. கம்பெனி இது தானே மோடி சொல்கிற வேலையாது. ஒரு பிரதமராக ஒரு அட்ரஸ் இல்லை அது பின்னாடி ஏதோ அரசியல் சூழ்ச்சி இல்லை. அதுதான் இப்போ ஈரான் போர் அது கூட அதெல்லாம் ஒன்றுமே இங்கே பாதிப்பு இல்லைங்க. ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா இங்கே தேர்தலுக்கு அரசியல் செய்வதற்கும் இவர் ஏதோ தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஏதோ மக்களிடம் திணிக்க நினைக்கிறார்கள் என்பதான். பாஜக எதை சொன்னாலும் அதை சந்தேகம். மோடி சொன்னால் அதில் உள்நோக்கம் இருக்கும், அதில் ஒரு சனாதனம் இருக்கும், அதில் ஒரு சாதி இருக்கும், அதில் ஒரு பிற்போக்கு தானே இருக்கும். அழிந்து போன மொழியை ஆண்டவன் மொழி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தான் பாஜக, RSS, பார்ப்பன. அதே மாதிரி சார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வருது. ஸோ அது ஏன் என்ன தங்கம் விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது பிரதமரே வந்து தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு நாட்டு மக்களுக்கு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கு? என்ன தங்க மார்க்கெட், துபாய் மார்க்கெட், முழுக்க மத்திய கிழக்கு மார்க்கெட், ஆப்பிரிக்காவில் இருக்கிற தங்கச் சுரங்கங்களுடைய மார்க்கெட்டு எங்கே? துபாய் மார்க்கெட் தான். அப்படி தங்கம் வாங்கினா மத்திய கிழக்கில் பொருளாதார ஸ்திரத்தன்மையாகும். அடிப்படையாக 15 லட்சம் கோடி வச்சுருக்கா அதானி. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி குழந்தைகளுக்கும் டாக்டரேட் வரைக்கும் இலவச கல்வி கொடுக்க முடியும். அதுக்கான யோசிக்கிறக்கே ஆள் இல்லை. அம்பானி பையன் அனந்த் அம்பானி 5000 ஏக்கராவில் ஜூ வச்சுருக்கான். ஒரு தனி மனிதன். ஜாமம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் தான் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் திருமணம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூழலுக்கு வந்து ஐடி ஊழியர்களும் மற்ற ஊழியர்களும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எதை மீன் பண்ணி அவர் சொல்கிறாரு சார்? இல்லைங்க, அதாவது இவர் உத்தரவு போட வேண்டியது கார்பரேட் கம்பெனி நிறுவனங்களுக்கு, மக்களுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வீட்டில் இருந்தால் வேலை கொடுப்பானா? இல்லைங்க, வேலையை தீர்மானிப்பது கார்பரேட் முதலாளிகளா மக்களா? யாரு? முதலாளிகள் தான். அப்புறம் இவர் யாருக்கு சொல்லணும்? முதலாளிக்கு சொல்றதா மக்களுக்கு சொல்றாரு? இல்லை, எனக்கு ரெடியா இருங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வரப்போகுது. அது கம்பெனியே சர்க்குலர் கொடுத்துருப்பானே. கம்பெனி இது தானே மோடி சொல்ற வேலையாது. ஒரு பிரதமராக ஒரு அட்ரஸ் இல்லை அது பின்னாடி ஏதோ அரசியல் சூழ்ச்சி இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ ஈரான் போர் அது கூட அதெல்லாம் ஒன்றுமே இங்கே பாதிப்பு இல்லைங்க. ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா இங்கே தேர்தலுக்கு அரசியல் செய்வதற்கும் இவர் ஏதோ தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஏதோ மக்களிடம் திணிக்க நினைக்கிறார்கள் என்பதான். பாஜக எதை சொன்னாலும் அதை சந்தேகப்படணும். இல்லை சார், RSS எதை சொன்னாலும் அவர் பிரதமராக பார்க்கலாம். இல்லை சார், பிரதமர் காங்கிரஸ் வந்தாரா? இல்லை கம்யூனிஸ்ட் வந்தாரா? சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் பிரதமர் வந்தால் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஒரு பாஜக பிரதமர் எதை சொன்னாலும் சந்தேகப்படும். ஏன்? வெகுஜன மக்களுக்கு விரோதி கட்சி அது பாஜக. ராமர் தான் அங்கே கொள்கை. அம்பேத்கரை கடைசி வரைக்கும் யார் எதுக்குறாரு? இந்த பாஜகவை எதுக்குறாரு. பெரியார் கடைசி வரைக்கும் யார் எதுக்குறாரு? இதாங்க அரசியல். பெரியார் என்ன சொன்னார் பாரு, அம்பேத்கர் என்ன சொன்னார் பாரு, அதுதான் அரசியல். மோடி என்ன சொன்னான்னு பார்க்காது. மோடி சொன்னால் அதில் உள்நோக்கம் இருக்கும், அதில் ஒரு சனாதனம் இருக்கும், அதில் ஒரு சாதி இருக்கும், அதில் ஒரு பிற்போக்கு தானே இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ மோடி தேர்தலுக்கு தயாராகிறார். மோடி 3 வருஷம் இருக்கே சார். இல்லை, நீங்கள் மாநில தேர்தல் வருது இல்லை, உள்ளாட்சி ஊராட்சி ஏதோ ஒரு செய்தி நீங்கள் அதில் கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்காது. அந்த செய்தி ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்கான செய்தியாக தான். இல்லை, பாஜக எது பண்ணாலும் அது அரசியலுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? இல்லை, உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா நீங்கள் அப்படி தான் எடுத்துக்குவீங்க. அரசியல் தெரிஞ்சா இல்லை, பாஜக எது செஞ்சாலும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். பாஜக இந்தியாவுக்கு எல்லா சட்டங்களையும் சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டான். ஏன் முதல்ல ஆங்கிலத்தில் இருக்கிற போது குற்றவாளியெல்லாம் கூட்டிட்டானா? சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டா குற்றவாளி குறைஞ்சிருவானா? அல்ல. என்ன காரணம்? இந்த நாடு சமஸ்கிருத நாடாக மாறும். அழிந்து போன மொழியை ஆண்டவன் மொழி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தான் பாஜக, RSS, பார்ப்பன கூட்டம். இந்த கூட்டம் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவான்? புருஷன் சேர்த்து போனால் பொண்டாட்டி கொளுத்தி விட்டுன்னு சொன்ன கூட்டம் தானே இது. அப்போ எப்படியா நல்லது பண்ணுவான்? இது தெரியாத மக்கள், அப்பாவி மக்கள் தான் ஓட்டு போடுறான். அப்போ
மீண்டும் அந்த மக்கள் கல்வி குடியா அத்தனை பேரும் இந்தியாவில் 100% கல்வி கொடுத்தே ஆகணும். படிக்கலைன்னா அப்பனை பிடிச்சி உள்ளே போடும், படிச்சிருவானா? அப்போ பாஜக எது சொன்னாலும் நீங்கள் சந்தேகப்படணும். பாஜக நல்லதே பண்ண மாட்டான், ஆர்எஸ்எஸ் கெடுதலை தான் பண்ணுவான். ராமர் கோயிலை கட்டி குஜராத்தில் 2000 பேரை கொளுத்தி விட்டான். அப்பாவி முஸ்லீம் மக்களை கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருக்கிற குழந்தைய எடுத்து கொண்டான். அப்போ அப்படி அவன் நல்ல கட்சியாக இருப்பான், நல்லவனாக இருப்பான்? அம்பேத்கர் கடைசி வரை யாரை எடுத்து போராடுறாரு? பாஜக எடுத்து தான் போராடுறாரு. பெரியார் யார் கடைசி வரைக்கும் போராடுறாரு? மூத்தரை சட்டியை கையில் வச்சுக்கிட்டு இந்த பாஜக. அப்போ பாஜக எதை செய்தாலும் சந்தேகப்படு, நீ அறிவாளியாக மாறிடுவேன், நீ உன்னுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும், உனக்கு கல்வி கிடைக்கும். கல்வியே இல்லாமல் 2000 வருஷம் வச்சிருந்த கட்சி தான் பாஜக. 2000 வருடங்களுக்கு முன்பு கீழடியில் சட்டி பானையிலாம் எழுதி வச்சுருக்கான். 2000 வருடம் கழித்து 50 வயசு இருக்கிற ஆள் கிராமத்தில் வைப்பார், பள்ளிக்கூடமே போகாமல் வச்சுருக்கான். 2000 வருடம் 1000 வருடம் கல்வி என்பது நீங்கள் குருகுலத்தில் பாப்பான் தான் படிப்பான். பறையும் படிக்க முடியாது, சக்கிலையும் படிக்க முடியாது, வண்ணா படிக்க முடியாது, சாணா படிக்க முடியாது. இதுதான் பாஜகவுடைய கொள்கை. அப்போ எப்படி அவன் நல்லவனாக இருப்பான்? ஏதோ சதி உருவாகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு சதியை பாஜக கட்டமைக்குதுன்னு எடுத்துக்கலாமா சார்? தேர்தல் வேற அதுதான் வேற அவர்களுக்கு நோக்கம் மட்டும் அதிகாரத்துக்கு வரணும், அதை தாண்டி எந்த கொள்கை கோட்பாடு இல்லை. அந்த கொரோனா சூழலை சுட்டி காட்டுறது தான் இங்கே வந்து ஒரு பெரும் ஏதோ நடக்குது, ஏதோ சதி நடக்குது. அண்ட் அதே மாதிரி சார் இன்னும் 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லாது. ஏன்னா தங்கம் விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது பிரதமரே வந்து தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு நாட்டு மக்களுக்கு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கு? என்ன தங்க மார்க்கெட், துபாய் மார்க்கெட்டு முழுக்க மத்திய கிழக்கு மார்க்கெட்டு, ஆப்பிரிக்காவில் இருக்கிற தங்கச் சுரங்கங்களுடைய மார்க்கெட்டு எங்கே? துபாய் மார்க்கெட் தான். அப்படி தங்கம் வாங்கினா மத்திய கிழக்கில் பொருளாதார ஸ்திரத்தன்மையாகும். எல்லா பேரும் கடத்திட்டு வரும்போது எங்கேருந்து கடத்திட்டு வரான்? துபாயிலிருந்து, அபுதாபி, கத்தார், குட்டார், அங்கே தான் கடத்திட்டு வரான். அப்போது அங்கே நீங்கள் தங்கம் வாங்கலைன்னா அவனுடைய மார்க்கெட், அவனுடைய வியாபாரம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வங்கி எல்லாம் திவாலாயிரும். எந்த ஐரோப்பாக்காரனும் தங்கம் வாங்குறது இல்லை, எந்த வெள்ளைக்காரனும் தங்கம் வாங்குறது இல்லை, எந்த ஆஸ்திரேலியாக்காரனும் மட்டும்தான் அந்த ஒரு கல்லாப்பையில பூரா அங்கே தான் இருக்கான். அட்சய தீதியில் வாங்கினீங்கன்னா பொண்டாட்டி தாலி கடன் வாங்கி லோனை வாங்கி தங்கம் வாங்குங்கிறான். தங்கம் வாங்காதீங்கன்னா மத்திய கிழக்கு மாநிலம் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு ஸ்திரத்தன்மையோடு வருவதற்கு இந்தியர்கள் தான் தங்கம் வாங்குறான். அதைத்தான் மறைமுகமாக தடுக்கிறார் மோடி. சார் இன்னொரு புறம் இப்போ தமிழக அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் முடிஞ்சிருக்கு. ஆனால் கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் இன்னும் அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து. கேரளாவில் இன்னும் முதல்வர் யார் அப்படின்றத முடிவு பண்ணல. அங்கே மம்தா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயுமே பாஜக வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு, குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் சார் அங்கே என்ன நடக்குது சார்? இல்லை, வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுடைய வாக்கு வங்கி முஸ்லீம் வாக்கு வங்கி தான். பாஜக முஸ்லீம் வாக்கு வங்கிக்கு எதிராக பெரும்பான்மையான இந்துக்களை நீங்கள் வாக்கு வங்கியை மாற்றிருக்கு. இதுதான் எங்கே நடந்தது? வெஸ்ட் பெங்கால் நடந்தது. அப்போ மம்தாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கி தான் மம்தாவை காப்பாற்றுது. ஏன்? பாஜக வந்தால் பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆபத்து வரும். நீங்கள் மணிப்பூரில் அரசு ஆயுதங்களை கொடுத்து பெரும்பான்மை மக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களை, பெண்களை நிர்வாகப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். ஒரு 10,000 ஆண்கள் நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். காரி துப்புறான் உலக நாடுகள் போகிறான். இதுக்கு ஆயுதம் கொடுத்தது யார்? நீங்கள் அங்கே இருந்த பாஜக முதலமைச்சர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆயுதத்தில் எடுத்து கொடுத்துருன்ட்டான். யாருக்கு? பாஜக காரனுக்கு. உலகத்திலேயே பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனது பார்த்தீங்களா? அப்போது இது பாஜக தான் செய்யுது. பாஜகனுடைய சங்கிகள் தான் செய்கிறான், பாஜகனுடைய சன்னியாசிகள் தான் செய்கிறான், பண்டாரம் பரதேசி தான் செய்கிறான். அப்போது இதே அரசியல் எங்கே பண்ண போகிறோம்? வெஸ்ட் பெங்காலில் பண்ண போகிறோம். அது மம்தாவால் பாதுகாக்கப்படுமா என்றால் நீங்கள் அங்கே இந்து முஸ்லீம் அதுதான் வெஸ்ட் பெங்காலில். பாஜக எங்கே போனாலும் இந்து முஸ்லீம், வேறு எந்த கொள்கையும் இல்லை. அடிப்படையாக 15 லட்சம் கோடி வச்சுருக்கான் அதானி. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி குழந்தைகளுக்கும் டாக்டரேட் வரைக்கும் இலவச கல்வி கொடுக்க முடியும். அதுக்கான யோசிக்கிறதுக்கே ஆள் இல்லை, அதற்கான
யோசிக்கிறதுக்கே ஆள் இல்லை. அம்பானி பையன் அனந்த் அம்பானி 5000 ஏக்கராவில் ஜூ வச்சுருக்கான். ஒரு தனி மனிதன். இந்த நாடு தானே இது ஜனநாயகம். அதுக்கு பேர் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு, விஷ மலைப்பாம்பு, விஷ குருவி. ஏன்டா இதெல்லாம் கொண்டு வரீங்கன்னு கேட்டால் 10 லட்ச ரூபா கொடுத்து அம்பானி கும்பல் வாங்கிக்கிறாங்கிறான். எங்கே? அவன் காட்டில் விட்றக்கு. குஜராத் காட்டில் ஐரோப்பா நாடுகள் இருந்து ஆசிய நாடுகள், கீழ் திசை நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் சென்னையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறான், பம்பாயில் இறங்குறான். எதுக்குடா அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் பொருளும் விலை. எங்கே? அம்பானி உடைய அந்த ஜூவில் இதெல்லாம் வச்சுருக்கணுமா? ஒரு அனந்த் அம்பானி இந்த நாடு 5000 கோடி செலவு பண்ணிட்டான் ஒரு கல்யாணத்துக்கு. அரை குண்டுமணி இல்லாமல் முதிர்கண்ணிகளாக எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து செத்து போகுதுங்க. அதை பற்றி எவனாவது இப்போ நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ யோசிப்பதற்கு எவனா வரானா? வரும்போதே 20 கோடி 50 கோடி செலவு பண்ணிட்டு வர்றான், சட்டமன்ற உறுப்பினராக வர்றான். இப்போ லீபா ரோஸ் எல்லாவது 10 கோடி கொடுத்துருச்சு. 10 கோடி 20 கோடி 40 கோடி 50 கோடி 1000 கோடி 10,000 கோடி. எங்கே? அரசு இல்லை, தனியார் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சி, அதிமுக, திமுக, விசிக, கம்யூனிஸ்ட்டு எல்லாம் லஞ்சம் வாங்குறான். ஸ்டாலின் கூட சொன்னார், உங்களுக்கெல்லாம் 200 கோடி 300 கோடி கொடுத்துருக்கேன், லஞ்சம் ஊழல் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னை விட்டுட்டு போனீங்க ப்ரெஸ் மீட் வச்சிருவேன். எல்லாம் அடிமையாக படுத்து கிடக்குறான். இங்கே அறிவாலயத்தில். இதுதான் அரசியல். இவெல்லாம் நம்மளை காப்பாற்றுவானா? கேரளாவில் இன்னும் வந்து முதல்ல தேர்வு செய்யப்படலை சார். அங்கேயும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அங்கே என்ன சார் சூழ்நிலை? இல்லை, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் 3 பேர் சம அளவில் உள்ள மாநிலம். இந்த சம அளவு தான் கேரளா அரசியலை தீர்மானிக்கும். நீங்கள் இந்துக்கள் மட்டும் அங்கே ஆட்சி அமைச்சிட முடியாது. கம்யூனிஸ்டுகள் பூரா அங்கே ஆட்சி அமைப்பாங்க. பெருவாரியான கம்யூனிஸ்டுகள் வாக்கு வங்கி முஸ்லீம் பின்னணியில் இருக்கும், கிறித்துவ பின்னணியில் இருக்கும். பாஜக இந்து வாக்குகளை மட்டுமே குறி வச்சிருக்கும். இப்போ அது அங்கே காங்கிரஸு ஒரு பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் கவர்னர் ஒரு ஆர்எஸ்எஸ். தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டை போல் வரும்னு கணித்தார்கள். அது நடக்கலைங்க. அதனுடைய விளைவு ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சி அமைந்து விடக்கூடாது காங்கிரஸ் தலைமையில். இதற்கான ஒரு தடுமாற்றத்தை செயற்கையாகவே உருவாக்குகிறது பாஜக அரசு. ஆளுநர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரே ஆளுநர், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த ஆளுநர், மதவாத ஆளுநர். ஆர்எஸ்எஸ் எதை திட்டமிடுகிறதோ அதுதான் பாஜகவினுடைய கொள்கை. நாக்பூர்லேருந்து நீங்கள் மோடி பிரதமர், ஆர்எஸ்எஸ் ஒரு தலைவர் காலில் நீட்டி விழுந்தார் பார்த்தீங்களா? அதுதான் அதிகார மையம். ஜனாதிபதியோ நாடாளுமன்றமோ கட்டளையிட முடியாது மோடிக்கு. யார் கட்டளையிடுவா? நாக்பூர் தான். இப்படியான ஒரு மக்கள் அறியாமல் இருக்கிற ஒரு நாடு இந்தியா. அப்போது ஜனநாயக பூர்வமாக மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் அங்கே ஏதாவது அரசியல் லாபத்தை செய்ய முடியுமா பாஜக? பாண்டிச்சேரியில் ரங்கசாமி பாஜக அடிமையாகவே மாறிட்டார். பாஜக கூட்டு வெளியே வந்தீங்கன்னா அவருடைய அந்தரங்கங்கள் தோண்டப்படும், லஞ்ச லாவணியங்கள் தோண்டப்படும். வேண்டாப்பா ஒன்றும் தோண்டாத, நீ சொல்கிறத கேட்குறேன். இப்படி தான் பல மாநிலங்கள் இந்த ஃபார்முலாவை கேரளாவில் அமுல்படுத்த நினைக்கிறார்கள். அது கண்டிப்பாக சாத்தியமில்லை. காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் அதை கண்டிப்பாக முறியடிப்பார்கள். அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.